சிந்து நதி நீரில் எங்களது பங்குக்கு உரிமை கோரும் கைகளை வெட்டுவோம் என்று பாகிஸ்தான் அமைச்சர் முசாதிக் மாலிக் கூறியிருக்கிறார். तो ऐलान कर चुके हैं कि जो हमारे पानी पे हाथ डालेगा हम वो हाथ ही काट देंगे. பாகிஸ்தானின் இருத்தலுக்கே அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் உரிமையை பாகிஸ்தான் பெற்றுள்ளது என்று மிரட்டினார் பிலாவல் புட்டோ. One of the rare cases where Pakistan has stated that this could trigger a nuclear response. சிந்து நதி நீரில் இந்தியா கை வைத்து விட்டால் ஏற்கனவே பல நாடுகளிடம் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் பாகிஸ்தான் திருவோட்டை தன்னுடைய தேசிய சின்னமாக அறிவிக்க வேண்டியிருக்கும். விஜய்க்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர உள்ளதாகவும் அந்த தீர்மானத்தை ஆதரித்து வாக்களித்தால் 35 கோடி ரூபாய் தருவதாகவும் பேரம் பேசினர் என்று தாவேகாவின் ஊத்தங்கரை எம்எல்ஏ புகாரில் தெரிவித்திருக்கிறார். கைதான மூவரையும் ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனித்ததில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமாருக்கு இதில் தொடர்புள்ளது தெரிய வந்தது. தாவேகாவை சேர்ந்த மேலும் 12 எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குதிரை பேரம் மூலம் நம்பிக்கை தீர்மானத்தை கடந்து விட்டார் விஜய். அதே குதிரை பேரத்தின் மூலம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிறைவேற்ற துடிக்கிறார் ஸ்டாலின். இடையில் எம்எல்ஏக்கள் காட்டில் மழை. தனிப்பெரும் கட்சியாக தாவேகாவை அங்கீகரித்த மக்கள் அறுதி பெரும்பான்மையை ஏன் தரவில்லை? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். இந்தியாவின் கையை வெட்டுவேன் என்று பாகிஸ்தான் கொக்கரித்துள்ளதே. வணக்கம் நண்பர்களே. பாகிஸ்தானுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. இந்தியாவின் கையை வெட்டுவோம் காலை வெட்டுவோம் என்று உளரத் தொடங்கி இருக்கிறது. சிந்து நதி நீரில் எங்களது பங்குக்கு உரிமை கோரும் கைகளை வெட்டுவோம் என்று பாகிஸ்தான் அமைச்சர் முசாதிக் மாலிக் கூறியிருக்கிறார். तो ऐलान कर चुके हैं कि जो हमारे पानी पे हाथ डालेगा हम वो हाथ ही काट देंगे कि अगर किसी ने हाथ डाला तो हम हाथ काट देंगे. சிந்து நதி நீரை இந்தியாவும் பாகிஸ்தானும் பகிர்ந்து கொள்வதை ஒழுங்குபடுத்தும் நோக்கில் 2 நாடுகளுக்கிடையே 1960ஆம் ஆண்டு சிந்து நதி நீர் ஒப்பந்தம் கையெழுத்தானது. பரஸ்பர நல்லிணக்கத்தின் அடிப்படையில் அந்த ஒப்பந்தம் அமல்படுத்தப்படும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் தொடர்ந்து பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தி வந்தது. குறிப்பாக 2025 ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 26 ஹிந்து சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். அதைத் தொடர்ந்து சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தியது இந்தியா. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்து வருவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த உத்தரவை மறுபரிசீலனை செய்யுமாறு இந்தியாவை பாகிஸ்தான் பலமுறை வற்புறுத்தியது. இந்நிலையில் பாகிஸ்தானின் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் முசாதிக் மாலிக் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். அண்டை நாட்டின் பிரதமர் சிந்து நதி நீர் திறப்பை கட்டுப்படுத்துகிறார். பாகிஸ்தானுக்கு ஒரு துளி தண்ணீர் கூட தரமாட்டேன் என்று கூறுகிறார். எங்களது பங்குக்கு உரிமை கோரும் கைகளை நாங்கள் வெட்டுவோம் என்று முசாதிக் மாலிக் கூறினார். तो ऐलान कर चुके हैं कि जो हमारे पानी पे हाथ डालेगा हम वो हाथ ही काट देंगे कि अगर किसी ने हाथ डाला तो हम हाथ काट देंगे. அவருடன் செய்தியாளர்கள் சந்திப்பில் பங்கேற்ற பாகிஸ்தானின் தகவல் துறை அமைச்சர் அட்டாவுல்லா தரார் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் சட்டபூர்வமாக தொடர்ந்து செல்லுபடியாகும். அதை ஒருதலை பட்சமாக இடைநிறுத்தவோ ரத்து செய்யவோ அல்லது திருத்தவோ முடியாது. இந்த விவகாரத்தில் பாகிஸ்தானின் நிலைப்பாட்டுக்கு சர்வதேச ஆதரவு உள்ளது என்றார் தரார். कि पाकिस्तान का जो हक है पानी के ऊपर, दरियाओं के ऊपर, इंडस वाटर ट्रीटी के मुताबिक वो हक है क्या, उसकी नौयत क्या है और उसके जो मुख्तलिफ पहलू हैं वो क्या है. तो ये फर्स्ट ऑफ इट्स काइंड इंटरनेशनल सेमिनार है. और देखिए, जब न्यूट्रली बात होती है तो जो बैनुल-अक़वामी सतह पर माहिरीन हैं उन्होंने सब ने पाकिस्तान के हक को तस्लीम किया है कि अल्हम्दुलिल्लाह इंडस वाटर ट्रीटी के ऊपर पाकिस्तान के नैरेटिव को, पाकिस्तान के स्टांस को पूरी दुनिया मान रही है. இதற்கிடையே இஸ்லாமாபாத்தில் த இண்டஸ் வாட்டர்ஸ் ட்ரீட்டி a key instrument for peace and regional stability என்கிற தலைப்பிலான சர்வதேச மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் பங்கேற்ற முசாதிக் மாலிக் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் 2 அணு ஆயுத நாடுகளுக்கு இடையே 3 போர்களை கடந்தும் நிலைத்துள்ள ஒப்பந்தமாகும். இந்த ஒப்பந்தம் நீடிக்கவில்லை என்றால் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு உருவாக்கப்பட்ட காகிதத்தில் உள்ள எந்த உலக ஒழுங்கும் பாதுகாப்பாக இருக்காது. ஒரு சட்டத்தின் வலிமையை சோதிக்க வேண்டுமெனில் அது பலவீனமான இடத்தில் சோதிக்கப்பட வேண்டும், மிகவும் வலிமையான இடத்தில் அல்ல. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் என்பது உலகம் கண்ட மிக வலிமையான ஒப்பந்தமாகும்.
சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின் எதிர்காலமே உலகளாவிய சர்வதேச ஒப்பந்தங்களின் நம்பகத்தன்மையை தீர்மானிக்கும் என்று முசாதிக் மாலிக் கூறினார். பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் தலைவர் பிலாவல் புட்டோ என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். நீர்வழிகளை ஆயுதமாக பயன்படுத்துவதை தடை செய்யும் புதிய சர்வதேச ஒப்பந்தம் ஒன்றை உருவாக்க வேண்டும். பாகிஸ்தானின் நீரை தடுப்பது என்பது அணுப்பேரழிவு போன்ற ஒன்றாகும். அதை சுற்றுச்சூழல் பிரச்சனையாக பாகிஸ்தான் அணுகக்கூடாது. அது பாகிஸ்தானின் இருத்தலையே தாக்கும் நடவடிக்கையாக கருத வேண்டும். அதற்கு ஒருங்கிணைந்த ராணுவ பதிலடி தேவைப்படும். இந்தியாவை போல முதலில் அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டோம், அதாவது நோ ஃபர்ஸ்ட் யூஸ் என்கிற கொள்கையை பாகிஸ்தான் பின்பற்றுவதில்லை. பாகிஸ்தானின் இருத்தலுக்கே அச்சுறுத்தல் ஏற்பட்டால் எடுத்த எடுப்பிலேயே அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் உரிமையை பாகிஸ்தான் பெற்றுள்ளது என்று மிரட்டினார் பிலாவல் புட்டோ. Pakistan has stated officially, it is part of our officially stated nuclear doctrine, that strangling Pakistan's economy, strangling our waterways, triggers one of the rare cases where Pakistan has stated that this would trigger a nuclear response. And if we work back from that theory, and if the ultimate closing of Pakistan's waters is that nuclear Armageddon scenario, then working backwards, Pakistan must not merely deal with this as an environmental issue and as a diplomatic issue and also all the other issues that we brought up, but also as an existential assault on Pakistan. இந்தியாவின் கையை வெட்டுவோம் என்பதில் தொடங்கி அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் என்பது வரை பல மிரட்டல் குரல்கள் பாகிஸ்தானிலிருந்து வரத் தொடங்கி உள்ளன. சிந்து நதிநீரில் இந்தியா கை வைத்து விட்டால் ஏற்கனவே பல நாடுகளிடம் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் பாகிஸ்தான் திருவோட்டை தன்னுடைய தேசிய சின்னமாக அறிவிக்க வேண்டியிருக்கும். இந்நிலையில் விரக்தியின் வெளிப்பாடாக மிரட்டல் தொனிகள் காதில் விழுகின்றன. பாகிஸ்தான் அணு ஆயுத நாடென்றால் இந்தியாவும் அணு ஆயுத தேசம்தான். இந்தியா தன்னுடைய அணு கொள்கையான நோ ஃபர்ஸ்ட் யூஸ் என்பதை எப்போது நினைத்தாலும் மாற்றிக்கொள்ள முடியும். அதற்கான உரிமை இந்தியாவுக்கு உண்டு. கொள்கைகள் அனைத்தும் சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்ப மாறக்கூடியவைதான். எல்லாவற்றையும் விட நாம் கவனிக்க வேண்டியது சிந்து நதிநீர் விவகாரத்தை சர்வதேச அரங்குக்கு கொண்டு செல்ல பாகிஸ்தான் முயன்று வருகிறது என்பதைத்தான். காஷ்மீர் விவகாரத்தை சர்வதேச விவகாரமாக்கியது போல சிந்து நதிநீர் விவகாரத்தை சர்வதேச விவகாரமாக்கும் முயற்சியை படிப்படியாக செய்து வருகிறது பாகிஸ்தான். அதன் ஒரு அம்சம்தான் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற சர்வதேச மாநாடு. சர்வதேச அரங்கில் பாகிஸ்தானுக்கு இருக்கும் லாபியை குறைத்து மதிப்பீடு செய்துவிட முடியாது. ட்ரம்ப் வந்ததற்கு பிறகு அமெரிக்காவின் நட்பும் பாகிஸ்தானுக்கு கிடைத்துள்ளது. எனவே இந்தியா கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது. தாவேகாவிடமே குதிரை பேரம் நடந்திருக்கிறதே. தாவேகா ஆட்சி அமைக்க உரிமை கோரிய நாள் முதல் இன்று வரை தொடர்ந்து அடிபடக்கூடிய சொற்கள் பேரம், குதிரை பேரம், சோஃபா மாடல். ஆட்சி அமைக்க விஜய் உரிமை கோரிய போது அமமுகவின் மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜிடம் குதிரை பேரம் நடந்ததாக ஆளுநரிடம் புகார் கொடுத்தார் டிடிவி தினகரன். அவரை குதிரை அதான் சொன்னேன் பிரதர், குதிரை பேரம் குதிரை பேசிக்கலாம். ஒரு எம்எல்ஏ தானே, இப்ப புரியுதா எதுக்கு ஒரு எம்எல்ஏ லெட்டர் அனுப்பியிருக்காங்கன்னு? ஒரு எம்எல்ஏனா அவர் ஈஸியா கட்சி தாவல் தடை சட்டம் வராது. அதுக்கிற காரணத்தால அவர் பேர்ல கூட டிகே சார்பா கொடுக்கப்பட்டதாக வழக்கறிஞர் சொல்றாரு. இதுதான் இதை தாண்டி இது என்னங்கிறத நாங்க இப்ப போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறோம் போலீஸ் ஸ்டேஷன்ல. அதை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி என்கொயரி பண்ண சொல்லி கவர்னரிடம் சொல்லியிருக்கோம். இதை நாங்க சும்மா விட முடியாது என்றாலும் தாவேகா பக்கம் சாய்ந்தார் காமராஜ். அதன் பிறகு திருமா வீட்டுக்கு சோஃபா போனது. பிறகு சி.வி. சண்முகம் வீட்டுக்கு முதலில் சோஃபா போக பிறகு விஜய் போனார். கட்சி கட்டளையை மீறி அதிமுகவின் 25 எம்எல்ஏக்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகாவை ஆதரித்து வாக்களித்தனர். அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் முதலில் பிரிந்து பிறகு இணைந்து தற்போது மீண்டும் பிரிய தொடங்கி உள்ளனர். இந்த வீடியோ வருவதற்குள் சி. விஜயபாஸ்கரும் எம்.ஆர். விஜயபாஸ்கரும் தாவேகாவுக்குள் ஐக்கியமாகி இருப்பார்கள். இதனிடையே வைகோ ஒரு குண்டை தூக்கி போட்டார். தன்னுடைய எம்எல்ஏக்களை விஜய் ராஜினாமா செய்ய சொன்னதாக வைகோ தெரிவித்தார். 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே உங்களுக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்வேன் அவர் சொன்னார். சீர்காழி எம்எல்ஏ நேற்று காலையில் அவரையும் செல்வரையும் ராஜேந்திரனையும் கூப்பிட்டு 2 பேரும் ராஜினாமா பண்ணா ஜெயிக்க வைக்கிறேன்னு சிஎம் சொல்றார். ராஜினாமா செய்றீங்களா? பதிலே சொல்லல.
பிறகு சுதாரித்துக் கொண்டு இல்லை இல்லை, எங்கள் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தால் நடைபெறும் இடைத்தேர்தலில் பிரச்சாரத்துக்கு நீங்கள் வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன், பார்க்கிறேன் என்று விஜய் சொன்னார் என்று மாற்றி பேசினார். மெஜாரிட்டிக்கு தேவையான 118 என்கிற மேஜிக் நம்பரை இடைத்தேர்தல் மூலம் பெறுவதற்கு தாவேக முயன்று வருவது வெளிப்படையாக தெரிகிறது. தனக்கே தனி மெஜாரிட்டி கிடைத்து விட்டால் சில்லறை கட்சிகளை நம்பி பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கணக்கு போடுகிறார் விஜய். எப்போது வேண்டுமானாலும் ஆதரவை திரும்ப பெற என்னால் முடியும் என்று மிரட்டும் தோரணையில் பேசுகிற திருமாவை எத்தனை காலம் நம்ப முடியும்? இன்னைக்கு அமைச்சர்கள் இருந்தாலும் கூட நாங்க டிட்டாச்சா இருக்க முடியும். நாங்க அமைச்சர்கள் இருக்குங்கிறது ஜஸ்ட் வி எக்ஸ்டெண்டட் அவர் சப்போர்ட். உங்க ஆட்சி அமைக்கிறது நாங்க ஆதரவு தந்தோம், அதுக்கு நீங்க எங்களுக்கு ரிவார்டு கொடுக்குறீங்க, உங்களை ஒரு அமைச்சரை சேர்த்துக்கிறேன்றீங்க, அவ்வளவுதான். எந்த நேரத்தில் நாங்க அமைச்சர் இருந்து கூட வெளியே வரலாம்ல, வர முடியாதுங்கிறது என்ன இருக்கு? மினிஸ்ட்ரியில சேர்ந்துட்டோங்கிறதுனாலே நாங்க அந்த கூட்டணியில சேர்ந்துட்டோம்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் இப்போது காட்சியில் ஒரு மாற்றம். இந்த முறை தாவேகாவையே பதம் பார்த்திருக்கிறது குதிரை பேரம். வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பதை போல தாவேகாவிடமே குதிரை பேரம் நடந்திருக்கிறது. தாவேகாவின் ஊத்தங்கரை எம்எல்ஏ என் இளையராஜாவிடம் பேரம் பேசியதாக யூடியூபர் உள்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த பேரத்தில் முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரருக்கு தொடர்பு இருப்பதாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி தாவேக எம்எல்ஏ என் இளையராஜா சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் ஏ அமல்ராஜிடம் ஜூன் 29ஆம் தேதி ஒரு புகார் தந்தார். அந்த புகாரில் என்ன கூறப்பட்டிருந்தது என்பதை பார்ப்போம். என்னை கைபேசி மூலம் சில நாட்களுக்கு முன்பு சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்த யூடியூபரும் அரசியல் கருத்து கணிப்பு நிறுவனம் ஒன்றை நடத்தி வருபவருமான ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு தொடர்பு கொண்டார். தமிழகத்தில் உள்ள ஒரு முக்கிய கட்சியை சேர்ந்த சிலர் கேட்டுக்கொண்டதன் பேரில் தொடர்பு கொள்வதாகவும் நேரில் சந்திக்க வேண்டும் என்றும் கூறினார். அவருடன் பேச விரும்பாமல் இணைப்பை துண்டித்த பிறகும் என்னை மீண்டும் மீண்டும் தொடர்பு கொண்டார். அப்போது விஜய்க்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர உள்ளதாகவும் அந்த தீர்மானத்தை ஆதரித்து வாக்களித்தால் 35 கோடி ரூபாய் தருவதாகவும் பேரம் பேசினர் என்று தாவேகாவின் ஊத்தங்கரை எம்எல்ஏ புகாரில் தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரத்தை வெளியில் கூறினால் எனக்கும் எனது குடும்பத்தினருக்கும் பின்விளைவுகள் ஏற்படும் என்று மிரட்டல் விடுத்தனர் என்றும் என் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுத்து செயல்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தன்னுடைய புகாரில் தாவேக எம்எல்ஏ குறிப்பிட்டிருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க திருவல்லிக்கேணி போலீசாருக்கு காவல்துறை ஆணையர் அமல்ராஜ் உத்தரவிட்டார். அதன்படி ஊழல் தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக்குமார், அவரது கூட்டாளிகள் செல்வன், சீனிவாசன், ராஜன், அரும்பாக்கத்தைச் சேர்ந்த யூடியூபர் திருநாவுக்கரசு, திருச்சியைச் சேர்ந்த நரேஷ், சென்னை மேடவாக்கத்தைச் சேர்ந்த தியாகராஜன் என 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தனிப்படையினர் இந்த வழக்கு தொடர்பாக தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். விசாரணையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் யூடியூபர் ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு, நரேஷ், தியாகராஜன் ஆகிய 3 பேரை புதன்கிழமை போலீசார் கைது செய்தனர். கைதான 3வரையும் ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனித்ததில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமாருக்கு இதில் தொடர்புள்ளது தெரிய வந்தது. கைதான நரேஷை செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் சென்னையில் சந்தித்திருக்கிறார். செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் அறிவுறுத்தலின் பேரில் தான் தாவேக எம்எல்ஏ இளையராஜாவுடன் யூடியூபர் திருநாவுக்கரசு 35 கோடி பேரம் பேசி இருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது. விசாரணைக்கு பிறகு 3வரையும் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர். 3வரையும் ஜூலை 15ஆம் தேதி வரை காவலில் வைத்திருக்கும்படி நீதிபதி கார்த்திகேயன் உத்தரவிட்டார். இதையடுத்து 3வரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். இதற்கிடையே கரூர் சென்ற சென்னை காவல்துறையின் தனிப்படையினர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்களான கோவை நகர செக்யூரிட்டியை சேர்ந்த திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் மாநில துணை செயலாளரும் சக்தி மெஸ் உணவக உரிமையாளருமான கார்த்தி, நிதி நிறுவன அதிபர் அதிமன் ரமேஷ் ஆகியோருடன் விசாரணை மேற்கொண்டனர். அவர்களது வீட்டில் சோதனையும் நடத்தினர். பின்னர் இருவரையும் போலீசார் அங்கிருந்து விசாரணைக்காக சென்னைக்கு அழைத்து வந்தனர்.
அவர்கள் இருவர் மற்றும் சென்னையை சேர்ந்த மேலும் 4 பேரை போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்து வருகின்றனர். இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டு தலைமறைவாக இருக்கும் அசோக்குமார், செல்வன், சீனிவாசன், ராஜன் ஆகிய 4 பேரை தனிப்படையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். எப்போதும் தலைமறைவாவதில் எக்ஸ்பர்ட்டான அசோக்குமார் இந்த முறையும் மறைந்திருக்கிறார். குற்றம் எங்கிருக்கிறதோ அங்கு செந்தில் பாலாஜியும் இருப்பார், இப்போதும் இருக்கிறார். இது தவிர இன்னொரு பகீர் தகவலும் லீக் ஆகி இருக்கிறது. தவேகாவை சேர்ந்த மேலும் 12 எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விஜய் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக 12க்கும் மேற்பட்ட தவேகா எம்எல்ஏக்களிடம் பல்வேறு சலுகைகள் செய்து தருவதாகவும் பணம் பெற்று தருவதாகவும் பேரம் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தகவல் குறித்து சென்னை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கு பூர்வாங்க ஆதாரம் இருந்தால் மேலும் வழக்குகள் பதிவு செய்யப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றின் ஊடாக நமக்கு தெரிய வருவது ஒன்றே ஒன்றுதான். விஜய் அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர திமுக முயன்று வருகிறது. இதை நாம் உணர முடிகிறது. இடைத்தேர்தல் வந்து தவேகா பெரும்பான்மை பெறுவதற்கு முன்பே விஜயை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என திட்டமிட்டு இருக்கிறது திமுக தலைமை. அதனால்தான் இந்த ஆபரேஷனில் செந்தில் பாலாஜியை களம் இறக்கி இருக்கிறார் ஸ்டாலின். குதிரை பேரத்தில் திமுக ஈடுபட்டது அம்பலமான நிலையில் கவனத்தை திசை திருப்ப ஆளுநருக்கு ஒரு புகார் கடிதம் அனுப்பி இருக்கிறது திமுக. குதிரை பேரத்தில் ஈடுபடும் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆளுநர் RV ஆர்லேக்கருக்கு திமுக சார்பில் அந்த கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி புகார் கடிதம் அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம். கடையநல்லூர் தொகுதி எம்எல்ஏ திமு ராஜேந்திரன், சீர்காழி தொகுதி பேரவை உறுப்பினர் செந்தில் செல்வன் ஆகிய இருவரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வேட்பாளர்களாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வென்றனர். ஆளும் தவேகா அரசுக்கு பெரும்பான்மை இல்லாததால் பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் வகையில் அவர்கள் இருவரையும் பதவி விலகச் செய்ய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுடன் இணைந்து முதல்வர் ஜோசப் விஜய் கூட்டு சதியில் ஈடுபட்டார். இதை வைகோவே வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். இத்தகைய குதிரை பேரத்தில் முதல்வரே நேரடியாக ஈடுபட்டு இருப்பதால் அவர் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறைக்கு உத்தரவிட வேண்டும். மேலும் முதல்வர் விஜய் அதிமுக எம்எல்ஏக்களும் குதிரை பேரம் மூலமாக பதவி விலகச் செய்து தவேகாவில் இணைத்துள்ளார். இது தொடர்பாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. Vaiko has given a statement that he met the Chief Minister and Chief Minister has assured him that if they resign, both of his party members resign, he will come and campaign for them and make them win in the election. Vaiko has met the press and given it is more or less a confession statement of Vaiko. This amounts to house raiding. And Chief Minister has abetted, that is, he has encouraged Mr. Vaiko and he has influenced Vaiko to ask his party members to resign. Therefore, the clear-cut house raiding has been proved. ஆளுநர் என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். குதிரை பேரம் மூலம் நம்பிக்கை தீர்மானத்தை கடந்து விட்டார் விஜய். அதே குதிரை பேரத்தின் மூலம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிறைவேற்ற துடிக்கிறார் ஸ்டாலின். இடையில் எம்எல்ஏக்கள் காட்டில் மழை. அவர்கள் தவேகா பக்கம் உறுதியாக இருந்தால் ஆதவ் அர்ஜுன் அனுகிரகம் செய்வார். திமுக பக்கம் சாய்ந்தால் செந்தில் பாலாஜி கடைக்கன் பார்வை கிட்டும். எப்படி சாய்ந்தாலும் பணமழைதான். மக்களின் வாக்குகள் எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தப்படுகின்றன என்பதற்கு தற்போது அரங்கேறி வரும் காட்சிகள் உதாரணம். அரசியலில் தோல்வியும் நிரந்தரமல்ல, வெற்றியும் நிரந்தரமல்ல. எனவே பேரமும் குதிரை பேரமும் மக்கள் முன்னே செல்லாது. இதை உணர்ந்து தவேகா பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். அதிமுகவிலிருந்து சரமாரியாக பலர் வெளியேறுவதற்கு பின்னால் குதிரை பேரம் உள்ளதாக மக்கள் நம்புகிறார்கள். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் தாங்களாகவே வருகிறார்கள் என்று தவேகாவினர் கூறினாலும் அதை நம்புகிற அளவுக்கு மக்கள் முட்டாள்கள் அல்ல. மக்களை இழித்தவாயர்கள் என்று திமுக நினைத்தது. கடைசியில் என்ன ஆனது? அந்த கட்சியின் தலைவர் ஸ்டாலினே தோற்றார். அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் 3வது இடத்துக்கு வந்தார். நேற்று திமுகவுக்கு நேர்ந்த கதி தவேகாவுக்கு நாளை நேரலாம். அதற்கு ரொம்ப காலம் ஆகாது. மக்கள் தீர்ப்பளித்த போது ஓர் எச்சரிக்கையும் சேர்த்தே அளித்தனர்.
தனிப்பெரும் கட்சியாக தாவேகாவை அங்கீகரித்த மக்கள் அறுதி பெரும்பான்மையை ஏன் தரவில்லை? தாவேகாவை முழுமையாக ஏற்பதில் மக்களுக்கு இன்னமும் தயக்கம் இருக்கிறது. இதுதான் உண்மை. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.